கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது? வடக்கு. கரெக்டா? வடக்கு எங்க இருக்கு? எல்லாம் ஒரு பக்கம் காமிக்காதீங்க. வடக்கு. அடுத்து வடக்கு பாருங்க எல்லாரும். அடுத்து தெற்கு, கிழக்கு, மேற்கு. சூப்பர். சோ ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ வடக்க பாருப்பா, நீ தெற்க பாரு, உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றுக்கும் இருக்கும்படி கொடுத்து சந்ததியை பூமியின் துளை போல பெருக பண்ணுவேன். போதும். அதாவது நம்ம இப்ப என்ன தெரியும்னா ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிப்பாரு தெரியும். ஆண்டவர் வந்து நம்மள எண்ணிக்கை இல்லாம ஆசீர்வதிக்க போறாருன்னு தெரியும். ஆனா நமக்கு ஒரு டவுட் இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகுது? ஆசீர்வாதம் சொல்றாங்க திடீர்னு. ஆனா வந்து எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்க போகுது, அது என்ன ஆசீர்வாதமா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நீ தெற்கே பாரு, வடக்க பாரு, கிழக்க பாரு, மேற்க பாரு, நீ பார்க்கிற இந்த பூமி, அதாவது நீங்க என்னென்னதெல்லாம் ஆசீர்வாதம் நீங்க நினைக்கிறீங்களோ உன் சந்ததிக்கும். சந்ததினா யாரு? அங்கிள் உங்களுக்கு சந்ததி யாரு? உங்க பசங்க தான் உங்களுக்கு சந்ததி. சோ உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் அதை கொடுப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு மட்டும் கொடுப்பேன்னு சொல்ல, நீ மட்டும் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. இப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, இன்றைக்கே என்ன ஆசீர்வதிங்க. பாஸ்டர்மா பாஸ்டர் என் பசங்களெல்லாம் விடுங்க, எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும். நம்ம அதை வந்து நம்ம இன்டென்ஷனலா நம்ம பண்ண மாட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்க ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எங்க குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுங்க, எங்க சபையை பார்த்து